இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் படிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சென்டென்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸா பேசிடுவோம். ஒரு பெரிய சென்டென்ஸ் பேசுறதுக்கு இது வரைக்கும் பேசினது கிராமட்டிக்கலா பேசவே இல்லை, சிலதெல்லாம் கிராமர் அப்படியே இல்லை, இருந்தாலும் கலோக்கியலா பேசணுங்கிறதுக்காக அதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது கிராமட்டிக்கலா ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம். அதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? உரைச்சாதான் வண்டி கிளம்புங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாதான் நம்ம அந்த சென்டென்ஸை பேசுவோம். இப்போ ஒருத்தர் வாழ்த்த போறோம், இல்ல ஒருத்தரை பத்தி விசாரிக்க போறோம். வாழ்த்துறது அப்புறம் பார்ப்போம். ஜென்ரலா ஒருத்தர் வராரு, சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறோம்ல, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு என்ன பேட்டர்ன் இல்ல ரூட் வேர்டு? ஹாய் ஹவ் ஆர் யூ. நம்மளுக்கு சம வயது காலம்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அது மாதிரி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாருன்னா நைஸ் டு சி யூ. இப்படிதான் இந்த ரூட் வேர்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நைஸ் டு சி யூ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, அருமை அப்படி சொல்றோம். ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ. அடுத்து என்ன கேட்கிறோம்? எப்படி வாழ்க்கை, எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு, இல்ல ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறோம்ல. இதுதான் ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூன்னு கேட்கலாம், ஹவ் இஸ் லைஃப்னு கேட்கலாம். எல்லாம் ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு மாதிரியும் கேட்கலாங்கிறதுக்கு டிஃபரெண்ட் சென்டென்ஸா போடுறோம். ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூனாலும் ஹவ் இஸ் லைஃப்னாலும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கும், வேலை எப்படி போயிட்டு இருக்கு, உன்னுடைய குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்படி ஜென்ரலா அவரை பத்தின ஒரு என்கொயரி. அடுத்தது ஐ ஹோப் ஆல் கோஸ் வெல் வித் யூ. அப்படின்னு என்ன, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறேன், உங்ககிட்ட எல்லாமே வாழ்க்கை நல்லா போயிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஹாலில் போறோம், நிறைய பேர் நம்மளுக்காக காத்திருக்காங்க. குட் மார்னிங் எவரிபடி. ஒவ்வொருத்தரும் குட் மார்னிங் ராஜா, குட் மார்னிங் கோவிந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. குட் மார்னிங் எவரிபடி, எல்லாருக்கும் பொதுவா வணக்கத்தை சொல்லலாம். வாட்ஸ் த லேட்டஸ்ட் அப்படின்னா வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ், இப்ப சமீபத்திய நியூஸ் என்ன. ஹவ் இஸ் த வேர்ல்ட் ட்ரீட்டிங் யூ, இந்த உலகம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் இஸ் த வேர்ல்ட் ட்ரீட்டிங் யூ, இந்த உலகம் உங்களை எப்படி நடத்துது அப்படி சொல்லலாம். ஹவு டு யூ டூ, ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ அப்படிங்கிறது நான் தான். ஐ ஹோப் யூ ஆர் வெல், நான் நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் அடுத்து சொல்றது. இதுல ரைட்டிங்ல எல்லாம் எழுதுவாங்க ஐ ஹோப் தட் யூ ஆர் வெல், நீங்க நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க, நல்லமரியாமல் தமிழ் சொல்றதான் என்ன. அது மாதிரி ஒருத்தரை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், இல்ல தன்னை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்றோம், இல்ல அடுத்தவங்க இன்ட்ரோடக்ஷன். இவர் குட் மார்னிங், ஐ ஆம் முருகன், எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் எப்படி நிரஞ்சன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் திஸ் இஸ் மிஸ்டர் ராஜா, இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ராஜா. ப்ளீஸ் மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலா, இல்ல ப்ளீஸ் மீட் மை பிரதர், ப்ளீஸ் மீட் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் மீட் மை மதர், ப்ளீஸ் மீட் மை ஃபாதர். ஒவ்வொருத்தரா இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாம். டு யூ நோ ரவி, இவர் தான் உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் ரவி, நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு அவரை பத்தி அப்படின்னு சொல்றது. அதுதான் ஹவ் யூ மெட் மிஸ்டர் சேது, இவரை ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்களே அப்படி சொல்றோம். ஐ எம் ஷூர் யூ லைக் டு மீட், நான் நிச்சயமா நம்புறேன் நீங்க இவரை சந்திக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. ஐ எம் ஷூர் யூ வுட் லைக் டு மீட் மை ஃப்ரெண்ட். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை பிரதர் பாலாஜி, என்னுடைய பிரதர் பாலாஜியை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் கிளாட், அதுவும் ஹாப்பின்னு தான் அர்த்தம். ஐ எம் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் ரவி, நான் வந்து மிஸ்டர் ரவியை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு விரும்புகிறேன், விழைகிறேன் எல்லாம் சொல்லலாம். வுட் யூ லைக் டு ஹேவ் எ டின்னர் வித் அஸ், எங்களுடைய அடுத்த இன்விடேஷன். அடுத்து என்னன்னா இன்வைட் பண்றோம், அங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது வுட் யூ லைக்னு ஆரம்பிக்கலாம். வுட் யூ லைக் டு ஹேவ் எ டின்னர் வித்னா எங்களோட இரவு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு டூ திஸ், நீங்க வந்து செய்யணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். I would like to invite you to attend my birthday. I would like to invite you to attend my birthday ன்னு சொல்லலாம். திரும்ப என்னுடைய பர்த்டேக்கு உங்களை கூப்பிடுறேன். How many students are joined the tour? What about இதை வச்சு ஆரம்பிக்கலாம். What about the tour? இல்ல how many students are joined the tour? இதெல்லாம் சொல்லலாம். Why don't you come with me? ஏன் என் கூட வரக்கூடாது சொல்லலாம். Like to come for playing, விளையாட வரதுக்கு விரும்புறியா அப்படின்னு அர்த்தம். Care for 4 miles சைக்கிளிங் போலாமா, 4 மைல் சைக்கிளிங் போலாமா. Would you be interested in seeing சினிமா பார்க்கறதுக்கு விருப்பமா, இந்த மாதிரிலாம் என்னுடைய கேட்கலாம். ப்ளீஸ் அட்டெண்ட் த மீட்டிங் எனக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ப்ரவுட் டு இன்வைட் யூ, உங்களை இன்வைட் பண்றதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். டூ யூ திங்க் ஐ ஷுட் இன்ஃபார்ம் த போலீஸ், நீங்க என்ன நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமா. வுட் யூ அட்வைஸ் மீ டு ஸ்டடி வெல், நீங்க நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு அறிவுரை சொல்லுவீங்களா. கூட இதெல்லாம் அறிவுரை சொல்றது. கூட ஆஸ்க் யூ ஃபார் அட்வைஸ் ஆன் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு அட்வைஸ் நீங்க சொல்றீங்களா. வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் இன் மை பொசிஷன், என்னுடைய பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க. இன்னொரு அட்வைஸ் எப்படி, கேன் யூ ஹெல்ப் மீ ஆர் குட் யூ ஹெல்ப் மீ கேட்கலாம். ஐ எக்ஸ்பெக்ட் த அட்வைஸ், எனக்கு உங்களுடைய அறிவுரை தேவை, எதிர்பார்க்கிறேன். ஒய் டோன்ட் யூ கிவ் த அட்வைஸ், ஏன் நீங்க சொல்லக்கூடாது. ஐ பேட்லி நீட் யுவர் அட்வைஸ், எனக்கு ரொம்ப உங்களுடைய அறிவுரை தேவையா இருக்கு, மிக மிக அவசியமா இருக்கு. ஐ அர்ஜென்ட்லி ரிக்வயர் அட்வைஸ், ரொம்ப அவசரமா தேவைப்படுது உங்களுடைய அட்வைஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைடு மீ, நான் உங்களை எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.
அடுத்து ரெக்வஸ்ட் பண்றோம். கேன் யூ கிவ் ப்ளீஸ், கேன் யூ கிவ் யுவர் வெஹிக்கிள், கேன் யூ கிவ் யுவர் ஃபோன், இப்படிலாம் சொல்றோம்ல, அதான் அதுக்கு குட்டும் போடலாம். டூ யூ திங்க் யூ குட் லெண்ட் மீ சம் மணி, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஐ வண்டர் வெதர் யூ குட் கிவ் மீ எ கார், எனக்கு கார் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி டு ட்ரபிள் யூ பட் நீட் யுவர் ஹெல்ப், நான் உங்களை தொந்தரவு பண்றது பண்ணிக்கணும், ஆனா எங்களுக்கு எனக்கு உதவி தேவையா இருக்கு. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் த மணி, உங்கள்கிட்ட பணம் கேட்டீங்கன்னா ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டீங்க, ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உட் யூ மைண்ட் இஃப் ஆஸ்க் யுவர் ஹெல்ப், நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டா நீங்க எதுவும் தப்பா எடுத்துப்பீங்களா? ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ், இது வந்து மாதிரி நிறைய எழுதும், நான் வந்து எனக்கு லீவ் கொடுங்க அப்படி சொல்றது ரெக்வஸ்ட் தான் போடுறோம். ஹவ் அபவுட் கிவிங் யுவர் கார் ப்ளீஸ், உங்க கார் கொடுத்தா என்ன, கொஞ்சம் உரிமையோட கேட்கறதுக்கு ஹவ் அபவுட் கிவிங் யுவர் கார் ப்ளீஸ். கைண்ட்லி அலோ மீ டு டாக், என்னை பேசுறதுக்கு அனுமதிங்க, தயவு செய்து அனுமதிங்கன்னு சொல்றோம்.